அந்த சனி வக்ரத்துல போறாரு அப்படின்னா, இனியும் பிரச்சனைகள் வந்து ஓங்கக்கூடிய, பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகள்ல மாறுது. அதுலயும் ரொம்ப முக்கியமா அடிக்கோடிட்டு பார்க்கணும்னா, நெக்ஸ்ட் 45 டேஸ் என்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். 28ஆம் தேதி செவ்வாய் கேத்துவுல இருந்து சிம்மத்திலிருந்து செவ்வாய் என்ன பண்றாருன்னா, கன்னிக்கு வந்துடுறாரு. சனி வக்ரமா டைரக்ட்டா வந்து செவ்வாய பார்க்கும். செவ்வாயும் வந்து சனிய பார்க்கும். இந்த காம்பினேஷன் வந்து ஒரு பயங்கரமான விஸ்போட்டன யோகம் அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் என்னன்னா, இதுக்குன்னு சில பெயர்கள்லாம் இருக்கு. சனி, செவ்வாய் காம்பினேஷன் வேலை செய்யும்போது ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா மணிகண்டன்ங்கிற பெயர். அதே மாரி சண்முகம் அப்படிங்கிற பெயர். வேல்முருகன் அப்படிங்கிற பெயர். முருகனை தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய பெயர்கள். செல்வகுமார் இந்த மாரி நெறைய பெயர்கள் வந்து அதுல வரும். அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியன் இப்படிலாம் பெயர்கள் வரும். அந்த பெயர்கள் இருக்கக்கூடிய நெறைய பேரு, அதுவும் வந்து மெயினா கலை, இலக்கியம், ஆர்டிஸ்ட்டா இருக்கிறவங்க. அதே மாரி யாரெல்லாம் அ காலேஜ் நடத்தக்கூடிய நபர்கள், முக்கியமான அரசியல் புள்ளிகள், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்ட போறாங்கன்னு அர்த்தம்.